Hi, I am Aravindh, Associate Professor. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா Finite Element Analysisல Part-2 பார்க்க போகிறோம். UNIT-1 ஓட Part-2. ஸோ Part-1 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு Weighted Residual Methods. ஸோ Weighted Residual Methodsல ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் கேட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ கேட் எக்ஸாமினோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ கேட் எக்ஸாம் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதான ஸ்பெஷல் கோச்சிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி Group 2 அண்ட் Group 4. ஸோ அந்த Group 2 எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஐ அண்ட் ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் பேங்கிங் எக்ஸாமினேஷன். ஸோ பேங்கிங் எக்ஸாமினேஷன் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸுக்கான ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸு, ஸோ அதுக்கான ஸ்பெஷல் கோச்சிங் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு காண்டாக்ட் மீ. என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அது என்னோடய ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் அண்ட் நோட்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கேட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கோச்சிங் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு காண்டாக்ட். எங்களோட அகாடமி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அகாடமி, தட் இஸ் அவைலபிள் இன் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நியர் சேலம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். Finite Element Analysis. So Finite Element Analysisல Unit-1 Introduction. So Unit-1 Introductionல ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஃபோர் Unit 2, 3, 4, 5 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைனைட் எலமெண்ட் மெத்தடில் வந்துடும். அண்ட் Unit-1 மட்டும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபங்க்ஷனல் அப்ராக்சிமேட்டிங் மெத்தட். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு அப்டைன் சம் அப்ராக்சிமேட் சொல்யூஷன். ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் அப்டைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் அப்ராக்சிமேட் மெத்தடில் 2 மெத்தட்ஸ் இருக்குது, வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ஸ் அண்ட் ரெய்லே ரிட்ஸ் மெத்தட். ஸோ வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே Part-1 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் மேக்ஸிமம் அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதுக்கான ப்ராக்டிஸ் உண்டான ப்ராப்ளமும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் when compared to ரெய்லே ரிட்ஸ் மெத்தட். பட் யூ டோன்ட் ஸ்கிப் ரெய்லே ரிட்ஸ் மெத்தட் when compared to வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட். ரெய்லே ரிட்ஸ் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 11Bலையும் அண்டு 16 Part C 16 கொஷின், அதாவது 15 மார்க் கொஷின்லையும் இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தடை ஸ்கிப் பண்ணாலும் ரெய்லே ரிட்ஸ் மெத்தடை ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்குது ரெய்லே ரிட்ஸ் மெத்தடில். ஒன்லி 2 ப்ராப்ளம்ஸ். ஒன்று சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓரியன்டாக தான் ப்ராப்ளம் வரும். அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்த்தீங்கன்னா ஒன்று பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி ஒன்று இருக்கும் அண்ட் யூடியில் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கொஷின்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் ரெய்லே ரிட்ஸ் மெத்தடில் எப்படி ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் ரெய்லே ரிட்ஸ் மெத்தட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ரெய்லே ரிட்ஸ் மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெய்லே ரிட்ஸ் மெத்தட் இட் இஸ் அன் இன்டெக்ரல் அப்ரோச் மெத்தட் டு அடாப்டட் சால்விங் ஃபார் தி காம்ப்ளெக்ஸ் structural problems. So beam is a structure. So okay, structural problems we have to using the integral approach. So integral approach use பண்ணி how we have to solve the complex structural problem. So அதை எப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக அப்படி பார்க்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3 ஃபார்முலா தான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணவே வேணாம், இந்த வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இதை வச்சுட்டு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளத்தை டெரிவேஷன் மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம். ஸோ அதனால் ப்ராப்ளத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. நான் ஈஸியாக உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ அதோட ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு த ஃபார்முலா தட் இஸ் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை இஸ் ஈக்குவல் டு U minus W. This is the basic formula, the first formula for the ரெய்லே ரிட்ஸ் மெத்தட். பை இஸ் ஈக்குவல் டு U minus W. ஸோ இதில் U அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி அண்ட் W அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ டபிள்யூங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி, யூவோட ஃபார்முலா, ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி U is equal to EI/2 integral of 0 to L d square y by dx square the whole square into dx. ஓகேவா? ஸோ ஈங்கிறது தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் I is moment of inertia. If these 2 values is given, you have to substitute. Otherwise, don't substitute this value, keep it as it is EI. EIங்கிறது அப்படியே வச்சிங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. வேல்யூஸ் கொடுத்தா மட்டும் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ கொடுத்தா மட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா EIயை அப்படியே வச்சுக்கணும். ப்ராப்ளம் என்டையர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வரைக்கும் EI அப்படியே தான் வந்துட்டு இருக்கும், வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டனில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 to L WY dx. ஸோ இந்த இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான், நாட் ஃபார் PY max. Okay, this is only for WY dx. So 0 to L YW dx plus PY max. So இந்த ஃபார்முலா நம்ம ஃபுல் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கொஷினில் பாயிண்ட் லோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா you have to take W is equal to PY max அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? கொஷினில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோடு, அதாவது கான்சன்ட்ரேட்டட் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா you have to take W is equal to
P Y max அப்படின்னு எடுத்துக்கணும். If it is UDL அப்படின்னு கொடுத்திருந்தாங்க uniformly distributed loads, that is UDL is given means W is equal to integral of 0 to L W Y dx அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ இந்த ரிலேட்டட்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். 2 டைப்ஸாக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ட்ரையல் ஃபங்க்ஷன் நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் பாலினாமினல் சீரீஸ் அண்ட் டெக்னாமெட்ரிக் சீரீஸ். ஸோ 2 சீரீஸ் இருக்குது இதில். ஸோ இதில் 2 மெத்தடில் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எந்த மெத்தட் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். either you have to use polynomial and trigonometric. I have to suggest that is polynomial series is easy when compared to trigonometric series. ஸோ நீங்கள் trigonometric series யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாலினாமினல் சீரீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன் நாம் தான் அசியூம் பண்ணிக்கணும். பாலினாமினல் சீரீஸில் நீங்கள் ப்ராப்ளம் போடுறீங்க அப்படின்னா you have to take trial function, put polynomial series y is equal to a1 plus a2x plus a3 x square. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். மேபி it should polynomial series should be extending up to nth value. And second is trigonometric series. Trigonometric series y is equal to a sin pi x by l. ஸோ சைன் காசில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் trigonometric சீரீஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. trigonometric சீரீஸில் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சால்வ் தி ப்ராப்ளம் வித் ஹெல்ப் ஆஃப் பாலினாமினல் சீரிஸ். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிலேட்டட்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலேட்டட்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி டிஃப்ளெக்ஷன் அட் சென்டர் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் L subject to load என்னமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் போகிறதுக்கு டயக்ராம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லைனாலும் இல்லை. ஸோ டயக்ராம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டயக்ராம் பார்த்து you have to identify either the load is belongs to concentrated load or uniformly supported load. So here that is mentioned, they mentioned that is concentrated load P, அதாவது point load. Concentrated load means point load P at midpoint is shown in figure. Use Rayleigh-Ritz method. ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துட்டாங்க. அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. டிஃப்ளெக்ஷன் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அட் தி சென்டர். ஸோ சென்டரில் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் தி பீம் இஸ் எல் தே கிவன். அட் சென்டர் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ வி ஹேவ் டு டேக் தட் இஸ் எல் டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ யூஸ் Rayleigh-Ritz மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு செலக்ட் தி ட்ரையல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ட்ரையல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷனில் நம்ம 2 சீரீஸ் பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா பாலினாமினல் சீரீஸ். ஸோ பாலினாமினல் சீரீஸ் என்ன? y is equal to a1 plus a2x plus a3 x square plus etc. அப்படிங்கிறத பாலினாமினல் சீரீஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா trigonometric சீரீஸ். series. So trigonometric series oda formula y is equal to a sin pi x by l. So ரெண்டு ட்ரையல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ட்ரையல் ஃபங்க்ஷனாலும் யூஸ் பண்ணலாம். either you have to use polynomial series or you have to use trigonometry. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ I am going to use that is polynomial series. ஸோ polynomial series யூஸ் பண்ணி how to find out the deflection of the simply supported beam அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ I have to take the trial function on polynomial series. Use polynomial series. Use polynomial series. So polynomial series, that is trial function y is equal to a1 plus a2x plus a3 x square. So அப்படிங்கிறத இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So we know the formula of total potential energy. So total potential energy. So total potential energy pi is equal to u minus w. ஓகேவா? ஸோ பை இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் டபுள். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒர்க் டன் டபுள்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணி வாட் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி. தட் இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். யூ இஸ் ஈக்குவல் டு இஐ divided by 2 integral of 0 to L. So limit is 0. So here the initial point is 0 and total up to L. So limit is 0 to L. So d square y by dx square the whole square into dx. Okay. So trial function நம்ம y எடுத்துருக்கோம். So trial function y எடுத்தாச்சு. So y இருந்து என்ன பண்ணணும்? We need the value of d square y by dx square. So நம்ம என்ன பண்ண போகிறோம்?
ட்ரையல் ஃபங்க்ஷனை 2 times டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ y is equal to என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to we are assumed that is polynomial series a1 plus a2x plus a3x square. So differentiate with respect to x dy by dx. So a1 கூட x இல்லை, ஸோ அதனால் அது 0. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெயிட்டட் ரெசிடியூ மெத்தட் சால்வ் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ 1. ஸோ a2 into 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ண சொல்லியிருக்கேன் 2x. எக்ஸ் ஸ்கொயரை we have to differentiate, that is 2x. அப்போது 2a3x. ஸோ we found that is dy by dx கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு என்ன வேல்யூ வேணும், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் d square y by dx ஸ்கொயரோட வேல்யூ. அகெயின் we have to differentiate, that is d square y by dx square. This is equal to, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் a2 கூட x இல்லை, ஸோ அப்போ அந்த என்டையர் டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ப்ளஸ் 2a3 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ என்ன இருக்கும், 2a3. ஸோ அப்போ therefore d square y by dx square ஓட வேல்யூ 2a3. ஸோ we got the value of d square y by dx square into 2a3. Just we have to substitute in the strain energy formula. So strain energy என்ன, u is equal to ei divided by 2 integral of 0 to L. So what is d square by dx square, 2a3. So 2a3 the whole square into dx. So ei by 2 integral of 0 to L. So square பண்ணிங்கன்னா 4a3 square into dx. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், in 2 times. So just 2 is constant, that is ei integral of 0 to L 2a3 whole square into dx. So 2a3 is constant, ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இன்டெகிரல் விட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ ei 2a3 square into integral of 0 to L dx. So dx integrate பண்ணால் என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெயிட்டட் ரெசிடியூ மெத்தட், dx integrate பண்ணால் x. So ei 2a3 x square into dx integrate பண்ணால் x, limits varies from 0 to L. Then ei 2a3 the whole square. So limit upper limit L, lower limit 0. So அப்போ ஆன்சர் என்ன, u is equal to 2a3 square EIL. So this is the strain energy. So we have found the strain energy value. So next we are going to find out the work done. So work done என்ன, W. So work done ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். U வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ strain energy U is equal to 2a3 square EIL. ஸோ U வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஒர்க் டன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெரிஃபை பவுண்டரி கண்டிஷன். ஸோ பவுண்டரி கண்டிஷனை வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பவுண்டரி கண்டிஷன். ஸோ வெரிஃபை பவுண்டரி கண்டிஷன் when y is equal to 0. ஸோ y 0 அப்படிங்கும்போது at x is equal to 0 and x is equal to L. x is equal to 0 and x is equal to L. x is equal to 0 and x is equal to L. ஸோ இந்த வேல்யூஸ் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரையல் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி we have to verify the boundary condition. இதில் வெயிட்டட் ரெசிடியூவில் பண்ண மாதிரியே தான். வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தடில் என்ன பண்ணோம், பவுண்டரி கண்டிஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பவுண்டரி கண்டிஷன் கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. we have to take down the boundary condition from the diagram itself. டயக்ராம்லேயே நம்ம பவுண்டரி கண்டிஷன் எடுத்துக்கணும். ஸோ நம்ம y is equal to a1 plus a2x plus a3x square அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ what is the first boundary condition? y is equal to 0 at x is equal to 0. So when y is equal to 0 ஆகும்போது x is equal to 0. Substitute in the boundary condition. So y is equal to 0, a1 plus a2 into 0 plus a3 into 0 the whole square. So 0 is equal to a1 plus 0 plus 0. So therefore a1 is equal to 0. So a1 ஓட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிச்சு. So what is the second boundary condition? So second boundary condition என்னது, அதாவது y is equal to 0 அப்படிங்கும்போது x is equal to L at x is equal to L. Just substitute in the boundary condition. That is 0 equal to a1 ஓட வேல்யூ 0 plus a2 x ஓட வேல்யூ L plus a3 L square. Okay, then
what is the value? A2L is equal to, so minus plus A3L square and the minus A3L square. So just we have to cancel one L here. Then therefore what is the value of A2 here? A2 is equal to minus A3L. So A2 would value kadachirchu. So number A1 A2 value find out pantom. Next we have to find out the A3 value. So A3 value என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த A3 வேல்யூ பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன் இல்லை, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், A1 அண்ட் A2ஓட வேல்யூவை நம்ம ஒர்க் டனில் சப்ஸ்டியூட் பண்ணி we have to find out the value of what is A3. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், A3ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன், வாட் இஸ் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அட் y is equal to x is equal to L/2 சப்ஸ்டியூட் பண்ணி we have to find out the deflection of the beam. பீமோட டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். So next number work done போயிடலாம். So we have to find out the work done. So what is the formula? That is work done on external force. Work done on external force. So work done on external force, we are having the formula, that is W is equal to integral of 0 to L W y P max, that is y dx. Okay, next plus P y max அப்படின்னு இந்த ஃபார்முலா நான் கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட்லேயே. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 0 to L y W y dx plus P y max. ஓகே, இப்போ பாயிண்ட் லோட் கொடுத்துருக்கான கான்சன்ட்ரேட்டர் லோட், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். when point load is considered, ஸோ பாயிண்ட்ஸ் லோடை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா when point load is considered, that is integral of 0 to L wy dx equal to 0 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். அப்போ therefore work done is equal to P y max. ஓகேவா, work done is equal to P y max. ஸோ y max அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நத்திங், y max அப்படிங்கிறது இப்போ ட்ரையல் ஃபங்க்ஷன் ஒய்யோட வேல்யூ தான். ஸோ அப்போ W is equal to P into ஒய்யோட வேல்யூ என்ன, A1 plus A2x plus A3x square. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A1 வேல்யூ, A2 வேல்யூ தெரியும், A3 வேல்யூ தான் அன்னோன் வேல்யூ. ஸோ W is equal to P into A1 ஓட வேல்யூ 0 plus A2 ஓட வேல்யூ என்னது, மைனஸ் A3L மைனஸ் A3L x அப்படியே இருக்குது. A2 ஓட வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A2 ஓட வேல்யூ தான் மைனஸ் A3L x அப்படியே இருக்குது, ப்ளஸ் A3x ஸ்கொயர். A3x square. Therefore that is, what is W now, that is W is equal to P minus A3 Lx plus A3x square. Okay, நம்ம W ஓட வேல்யூஸ் A2 and A3 ஓட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், at maximum deflection on point P. So maximum deflection find out பண்ணோம். So at maximum deflection, so maximum deflection x ஓட வேல்யூ என்ன, L/2. ஸோ நம்ம சென்ட்ரல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ x ஓட வேல்யூ L/2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், W ஈக்குவல் டு P. ஸோ இதில் வந்து எது காமனாக இல்லை, A3x வெளியே எடுத்துடலாம். ஸோ A3x வெளியே எடுத்தாச்சு, A3x வெளியே எடுத்து அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், மைனஸ் எல் ப்ளஸ் எக்ஸ் இருக்குமா. ஸோ மைனஸ் எல் ப்ளஸ் எக்ஸ், ஒரு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், P A3x just interchange, முன்னாடி மைனஸ் இருக்குது அதனால x minus L. Okay, x minus L, just substitute, we are taking x is equal to L/2. So P A3 x ஓட வேல்யூ L/2, then L/2 minus L. So L/2 minus L என்ன, that is P A3 L/2 minus L/2 half, so cross multiplication. So 2L minus L, so minus L/2. Okay, just you have to multiply L/2 value. என்ன பண்ண போகிறீங்க, இந்த வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். that is equal to, மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க, W is equal to minus P A3 and L into L, L square. So 2 into 2, 4. So this is the work done value. So work done W is equal to minus P A3 L square divided by 4. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, நமக்கு U வேல்யூயும் கிடச்சிச்சு, ஒர்க் டன் W வேல்யூயும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூயும் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை இஸ் ஈக்குவல் டு U minus W. So pi is equal to, so we are find the value of U value. So what is the value of U? So U is equal to 2 EI
A3 square into L. So 2EI A3 square L. And next minus, and W value minus PA3 L square divided by 4. So we just multiply minus 2EI A3 square L plus PA3 L square divided by 4. Okay, next this is the value of pi value. So pi value just we have to integrate. This is pi value. So we have to find out, we need the value of A3. So A3 value தெரிஞ்சால் தான் நம்ம என்ன find out பண்ண முடியும், maximum deflection என்னன்னு find out பண்ண முடியும். Okay, just we have to differentiate with respect to A3, that is dou pi by dou A3 equal to 0. So differentiate the above equation with respect to A3. So dou pi by dou A3, this is equal to, so A3, so A3 different 2 2s of 4EI A3. So x square பண்ணா 2x, அதே மாதிரி A3 தான் differentiate பண்ண போறோம். இப்போ A3 பண்ணா 2A3, so 2 into 2 4EI A3L. Okay, next plus P, A3 differentiate பண்ணா 1, x differentiate பண்ணா 1, அதனால A3 differentiate பண்ணா 1 into L square divided by 4. Okay, so we need the value of A3. So we taken, that is dou pi by dou A3 value, that is equal to 0. So 0 is equal to 4EI A3L plus PL square divided by 4. Just we need the value of A3. So 4EI A3L is equal to minus PL square divided by 4. So the value answer கொண்டு போயிடும். So அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு L, இதில் ஒரு L கேன்சல் பண்ணிடலாம். Okay, so we need A3. So A3 மட்டும் அப்படியே வச்சுங்க. So மீதி என்ன இருக்கும் இங்கே, minus PL, okay, divided by 4 into 4, that is 16. 4 into 4, 16 EI. Okay, so this is the value of A3. So A3 oda value paranga minus PL divided by 16 EI. So we are having all the values, that is A1, A2 and A3 values. So இது எல்லாமே எங்க substitute பண்ண போறோம் அப்படினா y trial functionல substitute பண்ண போறோம். So அத நாம என்ன எடுத்துக்கிறோம், y max, that is y max is equal to A1 plus A2x plus A3x square. Okay, so நம்ம மூணு வேல்யூ தெரியும். So we have to substitute 3 values. So A1 oda value is 0 and A2 oda value minus A3LX, minus A3L. So x இருக்கனால x போட்டுக்கிறோம், plus A3 oda value நாம find out பண்ணியாச்சு. A3 oda value என்ன, minus PL divided by 16EI into x square. Okay, again here A3. So A3 oda value என்ன, minus PL divided by 16EI into x, again minus PL divided by 16EI x square. Okay, so இப்போ என்ன பண்ணலாம் இதில் இருந்து, that is minus into minus plus ஆயிருமா. So plus PL 16EI x minus PL divided by 16EI x square. Okay, so here PLX, ரெண்டுமே PLX காமனாக வெளியே எடுத்துடலாம். That is PLX we have to take down commonly. That is PL here 1L, sorry, L square. Okay, so here it is L square. Already ஒரு L இருக்கு, ஸோ அதனால் L into L அது L square ஆயிரும். ஸோ அப்போ இதில் வந்து என்ன வெளியே எடுக்கலாம், PL divided PLX divided by 16EI வெளியே எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், L minus X. So we are got, that is L minus X. This is Y max. So just here we are going to substitute the value of X is equal to L by 2. So we have to find out the value at maximum deflection. So maximum deflection find out பண்ணோம். So at X is equal to, substitute X is equal to L by 2. So this value you have to substitute X is equal to L by 2. So Y max is equal to PL, X oda value L by 2 divided by 16EI into L minus L by 2. Okay, so PL square divided by L2 into 16, 2 16 to 32 EI, again that is cross multiplication, again L by 2. So PL cube divided by 2 into 32, that is 64 EI. So this is the value for
maximum deflection y max PL cube divided by 64 EI. ஸோ இதே தான் நீங்கள் trigonometry மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ A1 A2 A3யோட வேல்யூ 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி பாலினாமினல் சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கணும். அந்த மேக்ஸிமம் வேல்யூவில் எக்ஸோட வேல்யூ L/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் தி வாட் இஸ் தி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பீம் ஆன் சென்டர் லோட். ஓகேவா? நெக்ஸ்ட் problem 2. So second problem பாருங்க, determine the deflection of center of simply supported beam of span length L subjected to UDL. So uniformly distributed load UDL throughout its length as shown in figure. So UDL வந்து throughout its length as shown in figure. So use Rayleigh-Ritz method. So find the center of deflection of center. So center of deflection of the சென்டர் நம்ம என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேம் ஆஸ் பாயிண்ட் லோடுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா யூடிஎலுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, மேக்ஸிமம் உங்களுக்கு அதே சேம் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் என்னென்ன ஆன்சர் வருங்கிறத உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள், யூ ஹேவ் டு ப்ரொசீட் தி சேம் ஆஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ 2 சீரீஸ் இருக்குது. ஒன்று வந்து பாலினாமினல் சீரீஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிக் சீரீஸ். ஸோ இதில் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பாலினாமினல் சீரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாலினாமினல் சீரிஸ் என்னன்னு எழுதிங்க. ஸோ பாலினாமினல் சீரிஸ் எழுதி டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும். தட் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு U minus W. ஸோ யூங்கிறது ஸ்ட்ரெயின் எனர்ஜி, டபிள்யூங்கிறது ஒர்க் டன். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி U. ஸோ ஆஸ் யூஸ்வல் த சேம் பாயிண்ட் லோடுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துட்டு இதுக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ A1 A2 வேல்யூ A3 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ பாயிண்ட் லோடுக்கு என்னவோ அதே தான் இதுக்கும் வரும். ஸோ d²/dx² என்ன தான் வரப்போகுது, ஸோ அதே 2A3 தான் வரப்போகுது. ஸோ அந்த வேல்யூ யூவோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி வரைக்கும் இட்ஸ் காமன் ஃபார் சேம் போத் ப்ராப்ளம்ஸ். 2 ப்ராப்ளத்துக்குமே ஸ்ட்ரெயின் எனர்ஜி வரைக்குமே காமன். அதே மாதிரி A1 A2வோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் அதோட வேல்யூயும் நமக்கு காமனாக தான் வரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோடில் காமன் சேம் ஆஸ் பாயிண்ட் லோட். ஸோ பாயிண்ட் லோடில் என்னென்ன பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான் அப் டு இது வரைக்கும் சேம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒர்க் டனில் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒர்க் டனில் 2 ஃபார்முலா இருக்கும். W is equal to integral of 0 to என்ன ஃபார்முலா, W is equal to integral of 0 to L W y dx plus P y max. ஸோ பாயிண்ட் லோட் கொடுத்தாங்கன்னா நம்ம W is equal to P y maxன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு UDL கொடுத்துருக்காங்க. ஸோ UDL கொடுத்துட்டு இருக்கும்போது P y max நமக்கு 0 ஆயிரும். ஸோ we have to take that is integral of 0 to L W y dx அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ W வெளியே முன்னே அதில் P வெளியே எடுத்தோம். ஸோ இதில் W வெளியே எடுத்துக்க போகிறோம். W அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். அதில் Pன்னு வந்தது, இதில் நமக்கு Pக்கு பதிலாக என்ன வரப்போகுது, Wன்னு வரப்போகுது. அதில் P லோடு, ஸோ இதில் Wங்கிறது வெயிட். அது ஸோ அது அப்படியே காமனாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ Yங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ட்ரையல் ஃபங்க்ஷன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு எங்கேருந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இங்கேருந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ W ஒர்க் டன்லேருந்து வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் புதுசாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுங்கள். தட் இஸ் W is equal to -WA3L3/6 இது வருதான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணோம், யூவோட வேல்யூயும் டபிள்யூவோட வேல்யூயும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு பை என்னன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we got one value of pi. ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு A3 வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ A3 வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா we got the value of A3. ஸோ A3யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ A3யோட வேல்யூ கிடச்சோன்னா அந்த வேல்யூஸை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், A1 A2 A3யோட வேல்யூ y maxல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி we got y max. ஸோ y maxக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ y maxக்கு ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதில் என்ன பண்ண போகிறோம், x is equal to L/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you are getting the final answer WL/4 divided by 96 EI அப்படின்னு வரும். ஸோ இது 2 ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் 1 and 2 இந்த 2 ப்ராப்ளம் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்துடும். இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் சியில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் தீஸ் 2 ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பீம் அது மேக்ஸிமம் கேட்குறதுல ரேர் கேஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் 2 ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அதர் காலேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வீடியோவை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.